ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சு தான் சேஞ்ச் பண்ணுறோம். கிளச்சு சுத்தமாக போயிட்டுருக்கு. கியர் எங்கேஜ் ஆகுது, வண்டி மூவ் ஆகலை. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் வந்து கிளச்சு பிளேட் ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு. அதனால தான் கிளச்சு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கியர் பாக்ஸில் இந்த கிளச் பிளேட்டு, ரிலீஸ் பேரிங் ரெண்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டின்றதுனால 2 ரிலீஸ் பேரிங் வரும், 2 கிளச் பிளேட் வரும். இந்த வண்டியில் K1 K2ன்ட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா புது அசம்பிளி தான் வாங்கி சேஞ்ச் பண்ணணும் இந்த வண்டிக்கு. கியர் பாக்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் இந்த வண்டியோட புது கிளச் பிளேட்டு. இதோட ப்ரைஸ் பாருங்கள், 79,818 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா 13,761 ரூபா வரும். இதை தான் அந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணணும். இப்போது இந்த கிளச் பிளேட் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ரஸிங் டூல் வேணும். கிளச் பிளேட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பேரிங்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு வந்து கம்ப்ரஸிங் பண்ணிவிட்டு லாக் போடுற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா 2 ரிலீஸ் பேரிங்குமே ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளச் வந்து ஃபிட் பண்ணணும். கிளச் பிளேட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. கிளச் பிளேட்டுக்கு வர சர்க்கிளிப் லாக் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த சர்க்கிளிப் லாக் தான் மெயின், எப்போவுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கியர் தான் ஃபிட் பண்ணணும். இந்த கியர் வந்து கரெக்டாக உட்கார வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் போகிற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காரும் இந்த கியரு. இந்த கியருக்கு வர சர்க்கிளிப்பும் வந்து போட்டாச்சு. உள்ளே ஒரு சர்க்கிளிப் வரும், இந்த கியருக்கு ஒரு சர்க்கிளிப் வரும். 2 சர்க்கிளிப்புமே கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த ஆக்சுவேட்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளச்சை வந்து க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ஒர்க்கை பண்ணோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணோம். இப்போ கியர் பாக்ஸில் வந்து கிளச் பிளேட் ஃபிட் பண்ணுற ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சைடில் வர ஆக்சுவேட்டரும் வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து வண்டியில் தான் ஃபிட் பண்ணணும். கியர் பாக்ஸ் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கு ஒயரிங் கப்ளர் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவேட்டர் கப்ளர் எல்லாமே. இப்போ டிரான்ஸ்மிஷனில் வர கியர் கேபிள், எலக்ட்ரானிக் கப்ளர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. கிளச்சு செலக்ட் பண்ணுற ஆக்சுவேட்டர் கப்ளர் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த வென்யூவில் வந்து இப்போ வந்து இசிஎம்க்கு வர கப்ளரு, பேட்டரி பாக்ஸு, பேட்டரி எல்லாம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் அசம்பிளி வந்து ஃபிட் பண்ணணும். இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏர் ஃபில்டர் பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்மிஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சஸ்பென்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வீலும் ஃபிட் பண்ணியாச்சு. சஸ்பென்ஷன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி வந்து கியர் செலக்ட் பண்ணி பார்க்கணும். கியர் செலக்ட் ஆகுதான்ட்டு கரெக்டாக செக் பண்ணணும். இப்போ இந்த வென்யூ வந்து ரோட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கியர் எல்லாமே வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக போட்டு செக் பண்ணிட்டோம், மேனுவலாக போட்டு செக் பண்ணிட்டோம். அப் ஷிஃப்ட்டு, டவுன் ஷிஃப்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. எந்த ஜர்க்கிங் ப்ராப்ளமும் இல்லை. கியர் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக எங்கேஜ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கிளச் பிளேட்டை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு, ரிலீஸ் பேரிங் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் வந்து நாட் மூவிங் கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.